உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு வரும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் மற்றும் பெண்கள் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக பதிவான வழக்கில் திமுக எம்எல்ஏவும் எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்தான வழக்கானது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2:15 மணிக்கு எடுத்துக்கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தடுக்க தவறிவிட்டதாக கூறி திமுக சார்பில் நேற்று தினம் தஞ்சாவூரில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது, கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு காவிரி நீர் வந்திருக்க வேண்டும், ஆனால் இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. காவிரி விவகாரம் குறித்து முதலமைச்சர் விஜய் இதுவரை உரிய பதில் அளிக்கவில்லை. திமுக மீது எப்படி பொய்யாக வழக்கு பதிவு செய்வது குறித்து அவர் கவனம் செலுத்துகிறார் என்று பேசியதுடன் முதலமைச்சர் விஜயை விமர்சிக்கும் வகையிலும் பேசியிருந்தார். உதயநிதியின் இரட்டை அர்த்த பேச்சு குறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லியில் உள்ள தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்ட காவல்துறையிடம் தாவேகாவின் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட அமைப்பாளரான பைரவி என்பவரும் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக எம்எல்ஏவுமான உதயநிதி மீது தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் உதயநிதியிடம் விசாரணை நடத்தி தற்போது கைது செய்வதற்காக சென்னை நீலாங்கரையில் இன்று காலை அவரது வீட்டுக்கு தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தார்கள். பின்னர் அவரை கைது செய்து அவர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை அவசர முறை ரத்து செய்யப்பட்டது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பு மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரின் நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் உதயநிதி பங்கேற்பதை தடுக்கும் நோக்கில் இந்த அவசர கைது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும், வீட்டை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறி உதயநிதி தரப்பில் தாக்கல் செய்துள்ள மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று இன்று காலை மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா கோரிக்கை வைத்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிற்பகல் 12 மணிக்கு இந்த வழக்கை விசாரிப்பதாக கூறியதால் வழக்கை விசாரிக்கப்படும் வரை இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என காவல்துறைக்கும் நீதிபதி தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை தாண்டி காவல்துறை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இதுவரை நீதிமன்றத்திற்கு வராத காரணத்தினால் வழக்கின் விசாரணை ஆவணங்கள் வந்த பிறகு பிற்பகல் 2:15 மணிக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் தெரிவித்திருக்கிறார். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, தற்போது வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சமர்ப்பிக்க நீதிமன்றம் தரப்பிலிருந்து கால அவகாசம் குறித்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? வழக்கு தொடர்பான ஆவணங்கள் பொறுத்தவரை புகார்தாரர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் என்னென்ன பிரிவுகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்ன காரணத்துக்காக அது கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பான ஆவணங்கள் தான் அந்த அறிக்கையில் இருக்கும். இந்த அறிக்கை தொடர்பாக காவல்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்கின் கீழ் வாதங்களானது வைக்கப்படும். இந்த வாதங்களுக்கு எதிராக மனுதாரர், அதாவது உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் எதிர் வாதங்களை வைப்பார்கள். இந்த வாதங்களை பொறுத்துதான் இந்த வழக்கில் இறுதி விசாரணையின் போது தற்போது இந்த அவருக்கான முன்ஜாமீன் மனு கிடைக்குமா என்பது தெரிய வரும். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடவுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து நாளை யாரெல்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பார்கள் என்று ஏதேனும் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் முன்னில் தான் இந்த அனைத்து கூட்டமையும் நடைபெறும். அதற்காக தான் அதனை தடுக்கும் வகையில் தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்று காலை முறையீடு செய்திருக்கார். இதனை தடுப்பதற்காகவே உதயநிதி மீது இந்த கைது நடவடிக்கை பாயப்பட்டுள்ளதாகவும், அவர் மீது இத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக தான் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அசோகன் இந்த முறையின் போது நீதிபதி முன்பாக தெரிவித்திருந்தார். இதன் வழக்கு தொடர்பான எத்தனை பிரிவுகளுக்கு அவர் மீது வழக்கு பதிவுபட்டிருக்கிறது, என்னென்ன காரணங்கள் உள்ளிட்டவை ஆவணங்கள் மூலமாக தாக்கல் செய்யுமாறுதான் நீதிபதி காலையில் அறிவித்திருந்தார். அதன்படி ஆவணங்கள் வந்த பிறகு அது என்ன கூறியிருக்கிறது என்பதை பொறுத்து வாதங்கள் வைக்கப்படும். அந்த வாதங்களின் முடிவில் என்ன தீர்ப்பு வரும் என்பது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.